நீங்கள் எவ்வளோ உழைச்சி பார்க்குறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க, எல்லாம் பண்ணி பார்த்தீங்க, முடியல. நீங்கள் முடியலைன்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கிருபை தெரியலன்னா அப்படி தான் நினைக்கணும். ஆனால் கிருபை தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பீங்க? போதும் கர்த்தாவே அப்படின்னா உங்கள் பலன் எல்லாம் ஃபினிஷ் ஆகுது, இப்போ அவர் பலன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த பிரமாணத்துக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் வயசுலேயே தாத்தா மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் கிருபையை பேசி சிந்திச்சுட்டே இருந்தால் வயசு கூட கூட வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்லை. கிருபையில வாழ்க்கையை துவங்கி பாருங்க. நீங்க யோசிக்காத பரிசுத்தம் உங்களுக்குள்ள வர்றதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு தூய்மையான வாழ்க்கையை அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அந்த பல உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லது அவர்கள் என்ன செய்யவில்லை, இது ரெண்டும் தான் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானித்தது. ஆனால் இந்த கிருபையின் கீழ் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செய்யல, இது ரெண்டுமே அதுக்கு அடிப்படை கிடையாது. தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை கொண்டு என்ன செய்தாரோ அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்ய போறீங்க, அதை உங்களுக்கு பேசுறது இல்லை. கிருபை எப்பவுமே உங்ககிட்ட என்ன பேசுன்னு சொன்னா, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு பேசுவார். உங்களுடைய எந்த கிரியையும் கடவுள் கணக்கில் எடுக்காம ஆபிரகாமின் சந்ததி எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அது போலவே நீங்க கரெக்டா பண்ணாம போயிருந்திருக்கலாம், நீங்க தப்பா சில டீல பண்ணிருக்கலாம், நீங்க எப்படியோ பண்ணிருப்பீங்க. ஆனா கடவுளுடைய கிருபை உங்க தப்ப கூட ஒரு தருணங்களாய் மாற்றும். உங்க மிஸ்டேக்க அது மாஸ்டர் டேக்காக மாற்றும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால முடியும் நினைக்கிற ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யறதில்ல, உங்களாலவே முடியாது நீங்க எப்பவும் நினைச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. கிருபையை பேச பேச தப்பா இருக்கிற ஆள் கூட அந்த கிருபையை பெற்று பெற்று அப்பா தேவன் இப்படிப்பட்டவரான்னு சொல்லி அந்த கெட்ட ஆட்கள் கூட நல்லவர்களாய் சிறந்தவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். தேவனுடைய கிருபையை பற்றி பல வாரங்களாக கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதை தொடர போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 44வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Psalm 44 1லிருந்து பாருங்கள். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அதாவது எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு என்ன டீச் பண்ணாங்க, எதை போதிச்சாங்க? நீர் நடப்பித்த கிரியைகளை என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அறிவித்தார்கள். வாட் இஸ் கிரேஸ்? கிருபைன்னா என்ன? தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார், அதுதான் கிருபை. ஆமென். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. The works of God. Grace means the works of God. தேவனே என்ன பண்ணுறாரு, ஒன்றை செய்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது, கிருபையாய் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் the carries, the Greek word carries, கிருபைக்கான அந்த கிரேக்க வார்த்தை carries அப்படின்னா என்னென்னா the gifts of God. எல்லாம் சொல்லுங்கள், gifts of God, தேவனுடைய பரிசுகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கிருபைன்னா என்ன? the unmerited favor, தகுதி இல்லாதவர்களுக்கு. அதாவது இதெல்லாம் இதுக்கு இவங்க ஒர்த்தே இல்லை, இதுக்கு இவங்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுற தகுதிக்கு மீறின ஒரு காரியத்தை கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். அதுதான் கிருபை. ஆமென்.
ஸோ பிளெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிருபைங்கிறது என்னென்னா தேவன் செய்கிற செயல். எல்லாம் சொல்லுங்கள், தேவ செயல். அதனால தான் சமயமும் தேவ செயலும். பிரசங்கியில் படித்தோம் இல்லையா, ஞானமும் பிழைப்புக்கு புத்தியும் எதுவுமே போதாது. எது தேவைப்படுதான்? சமயமும், எல்லாம் சொல்லுங்கள், தேவ செயல். அப்போது கிரேஸ்னால் என்னென்னா த அன்மெரிட்டட் ஃபேவர், த கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், த ஒர்க்ஸ் ஆஃப் காட். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். வாட் இஸ் கிரேஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். கிருபைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு வந்திருக்கு. இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அல்லது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேசுகிறோம் இல்லையா. அது ஒன்றும் குழப்பிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாடு வாசிக்கிங்களோ புதிய ஏற்பாடு வாசிக்கிங்களோ அது விஷயம் இல்லை. தேவனுடைய செயலை, தேவனுடைய கிரியையை நீங்கள் நம்புகிறவர்களாய் சார்ந்து கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிருபையின் வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிற மனுஷர்களுக்கு நடுவில் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரேஸ் லைஃப்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என்னால் அல்ல உம்மால். இந்த இடத்துக்கு வந்த எல்லாருமே எங்கே வந்துட்டீங்க, கிருபைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. ஆமாம், நான் தாங்க, இந்த நான் தான் இவன் அப்படின்னு நினைக்கிற ஆளெல்லாம் கீழே போயிடுறாங்க. ஆனால் யாரோ சில பேர் இந்த கிருபையை விளங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு வர்றாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை என்ன பண்ண ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்கள், கடவுளுடைய கிருபை அனுபவிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். எதெல்லாம் முடியலையோ அதை அவர்கிட்ட வந்து சொல்லிடுங்க. முடியலடா, இந்த ஆளோட குடும்பம் நடத்த, இந்த பெண்ணோடு வாழ, இந்த பிள்ளைகளை வளர்க்க, இல்லை இவங்களுக்கு பிள்ளையா இருக்க, இந்த சப்ஜெக்டை படிக்க முடியலடா சாமி, இந்த வேலையை செய்ய எனக்கு ஏதோ முடியல. லார்ட் ஐ cannot but you can. ஆனால் உங்களால் முடியும். இது மனிதனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இதுதான், அதுதான், அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது கிரேஸ். அதனால் வாழ்க்கையில் உங்களால் முடியலைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. உங்களால் முடியலைங்கிற இடத்துல தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், முடியலைங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்கவே செய்து ப்ரோ. ஆமென். நம்ம என்ன நினச்சிட்டோம், முடியலன்னே அவ்வளோதான் போல நினச்சிட்டோம். நீங்கள் எவ்வளோ உழைச்சி பார்க்குறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க, எல்லாம் பண்ணி பார்த்தீங்க, முடியலை. நீங்கள் முடியலைன்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கிருபை தெரியலன்னா அப்படி தான் நினைக்கணும். ஆனால் கிருபை தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பீங்க, போதும் கர்த்தாவே அப்படின்னா உங்கள் பலன் எல்லாம் ஃபினிஷ் ஆகுது, இப்போ அவர் பலன் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச யுக்தி, உங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க, இப்போ ஒன்றுமே முடியலை. அப்போ முடியலன்னே இனிமேல் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்க கூடாது. இப்போ என்ன சொல்லணும், இதை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்ன போது கடவுளுடைய கிருபை அவர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆமென். அதனால் முடியாமல் என்னைக்கு போதோ அன்னைக்கு கிருபை வரட்டும்னு காத்திருக்க வேண்டியதில்லை. முடியுதோ முடியலையோ நான் உங்களை சார்ந்திருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா தினந்தோறும் கிருபையை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ஆமென். அதனால் இயலாமை நீங்கள் உணரும் பொழுது தான் கிருபையை சார்ந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இயலுது இயலலை, முடியுது முடியலை, நான் எப்போதும் எதை சார்ந்துக்க போகிறேன், தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். சரி, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இப்போ கவனிங்க, நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவைகளே எங்கள் காதுகளால். அப்போ எதை கேட்டாங்க, சிம்பிளாக சொன்னால் கிருபையை கேட்டாங்க. கிருபைன்னா என்ன, நீர் நடப்பிக்கிற கிரியை, நீர் நடப்பிக்கிற ஒரு செயல், தேவ செயலை என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. தேவ செயலை காதுகளால் கேட்டாங்க. இப்போ கவனிங்க, அறிவித்தார்கள். கவனிங்க, தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, எல்லாம் சொல்லுங்க, துரத்தி, இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர்.
இப்போ கிரேஸ் மீன்ஸ் என்னன்னா த ஹேண்ட் ஆஃப் காட். கடவுளுடைய கரம் உங்களுக்காக ஒன்று செய்ய ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்க, அவர் கரத்தை நான் பார்க்க போறேன். ஆமென். மனுஷன் தான் கரம், தன் கையே தனக்கு உதவி எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? உன் வாழ்க்கை உன் கையில், தன் கையே தனக்கு உதவி அப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க பாருங்க. அப்புறம் ஆட்டோ அப்படி பல்ட்டி அடிச்சு கிடக்கும். ஏய், உன் கையே உனக்கு உதவினா அப்புறம் ஏன் தலைகீழ கிடக்க ஆட்டோ? எழுத்தோட தலைகீழ கிடப்பான், பார்த்துருக்கீங்களா நீங்க? நல்லா உதவிச்சியா கை. ஆமாம், இது நீங்கள் என்ன எழுதுனீங்கிறது மேட்ரு கிடையாது, என்ன நம்புனீங்கிறது மேட்ரு. இப்போ சில வண்டி கூட நான் பார்த்துருக்கேன், கிருபன்னு எழுதியிருப்பாங்க, அதுவும் தலைகீழ தான் கிடக்கும். நீங்கள் வண்டியில் எழுதுறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் நம்புறது ரொம்ப முக்கியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீர் செய்த கிரியை. அடுத்தால என்ன வருது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி. அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு எதிராக ஒரு நேஷனே இருந்துச்சு, அதை எதை வச்சு துரத்துனாங்களாம்? எல்லாம் சொல்லுங்க, என் கையே எனக்கு உதவிங்கிற தத்துவத்தை நான் நம்புற ஆள் இல்லை ப்ரோ. ஏன்னா சில நேரம் இப்படி 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 பண்ணி என்ன ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, டயர்ட் ஆயிடுச்சு. ஆமென். நான் எதை நம்ப போறேன்? உம்முடைய கரத்தை நான் நம்ப போறேன். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கரத்தை நம்ப போறேன், உம்முடைய செயலை நான் நம்ப போறேன். ஆமென். நிறைய பேருக்கு பாருங்க இது தெரியாது, அவங்க என்ன பண்றது, இதே நம்புறது. இந்த ஆர்ம்ஸ் பலம் தான் அவங்களுக்கு எல்லாமே. கடைசியில் ஒரு நாள் சொன்னல, துடுப்பு போட்டு என்ன ஆயிடுச்சு, இடுப்பு போயிட்டு. யாருக்கு? சீசர்களுக்கு தான். தண்டு வலிக்கிறதை அவர் கண்டு அவர் வந்தார் பாருங்க. சில காரியத்தில் நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க பாருங்க. முயற்சி தப்புன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். தேவனற்ற முயற்சிகள் உங்களை களைப்புக்குள்ளாக மாற்றிவிடும். தேவனற்ற எந்த பிரயாசங்களும் உங்களை ஒரு நாள் ஒரு இடத்துல அப்படியே டயர்டாக்கி நிறுத்தி வச்சிடும். இயேசு வருவதுக்கு முன்னாடியும் வலையை தான் போட்டாங்க, இயேசு வந்ததுக்கு அப்புறம் வலையை தான் போட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, கிருபைக்கு முன் கிருபைக்கு பின் உழைப்பு நீக்கப்படவில்லை. மறுபடியும் சொல்லுங்க, கிருபைக்கு முன்னும் கிருபைக்கு பின்னும் உழைப்பு நீக்கப்படவில்லை, ஆனால் அதிலிருந்த களைப்பு நீக்கப்பட்டது, அதிலிருந்த கடினம் நீக்கப்பட்டது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? கிருபை பாஸ்டர் 10th தானே, எல்லாம் கிருபை. கிருபைக்கு முன்னும் படிப்பாங்க, கிருபைக்கு பின்னும் படிப்பாங்க, ஆனால் கடினம் இல்லாமல் களைப்பு இல்லாமல் தேவ பலத்திலே அதை நீங்கள் செய்யும்படியாக செய்வார். ஆமென். எப்படி உன்னால் இவ்வளோ எளிதாக இதை செய்ய முடிஞ்சிச்சு, உன்னால் எப்படி எளிதாக இதை சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கடவுளுடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நீங்கள் நினச்சிக்கூடாது கிருபையை புரிந்து கொள்கிறவர்கள் சோம்பேறிகளாக போவார்கள் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, கிருபையை புரிந்து கொண்டவர்கள் களைப்பே இல்லாமல் உழைக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென். நான் முழுவதும் பிரயாசப்பட்டு களைச்சி போயிட்டான். அங்கே உழைப்பு இருந்தது, ஆனால் பலன் இல்லை, களைப்பு தான் எஞ்சி போயிருந்தது. ஆனால் என்றைக்கு கிருபையாகிய கிறிஸ்து அங்கே வந்தாரோ அதுக்கப்புறம் உழைப்பதுக்கும் தெம்பு கிடச்சிச்சு, பலனும் கிடச்சிச்சு, இப்போ களைப்பும் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் புரியுது? ஆமென். இப்போ இங்க என்ன போட்டிருக்குது பாருங்க, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தினா என்ன அர்த்தம்? இவங்க வில்லு, இவங்க அம்பு, இவங்க யுத்தம், இவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், இதன் அடிப்படையில் அவங்க நேஷன்ஸ் என்ன பண்ணல, வின் பண்ணல. இவங்க எப்படி ஜெயிச்சாங்களாம்? வேதவசனம் சொல்லுகிறது, உம்முடைய கையினாலே. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன் கையே அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ என்ன சொல்கிறாரு, முடியல ஆண்டவரே, எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியல, உங்கள் கையை நான் நம்ப போகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உமது கரம். கிரேஸ் மீன்ஸ் த ஹேண்ட் ஆஃப் காட். கிருபைனா என்ன? இனி கர்த்தரின் கரம். அதனால தான் தாவீது சொல்கிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். இங்கே மனுஷன்லாம் என்ன எழுதி வைக்கிறான்? உன் வாழ்க்கை உன் கையில். ஆனால் அவர் என்ன சொன்னார் தாவீது? என் காலங்கள்
உமது கரத்திலே இருக்கிறது. என் கையில் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நசுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிடிங்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பத்திரமா அவர் கையில் இருக்குதுன்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கை நிச்சயம், எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் எதிர்காலங்கள், என் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இதை நம்பும் போது ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். பயம் உங்களுக்கு ஏற்படாது, அச்சம் உங்களை விட்டு நீங்கும். பாருங்க, அப்போ கிரேஸ்னா என்ன அர்த்தம்? அவங்க கடவுளுடைய கரத்தின் பலத்தை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி. அப்போனா என்ன? they will win nations. நாடுகள் அவங்க என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராய் வந்த தேசத்தை அவர்கள் வெற்றி கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இவர்களை நாட்டி. எல்லாம் சொல்லுங்க, இவர்களை நாட்டி. எல்லாம் சொல்லுங்க, கிருபை உங்களை நாட்ட பண்ணும். அதுல என்ன வருது பாருங்க, then you planted and established. இந்த நாட்டிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருது? planted and established. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நடுவாரு, உங்களை ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். I tell you, establish your happiness. God will establish your wealth. God will establish your business. Amen. எல்லாம் சொல்லுங்க, என்னை நாட்டுவார், என்னை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்து பாருங்க. செட்டில்மெண்ட்டுங்கிறாங்களே, இப்போ இது இந்த ஸ்திரப்படுத்துதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு செட்டில் ஆகணுங்க அப்படிம்பாங்கல்ல, அதான் கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணுவார். ஆமென். இது நல்லா புரியும் பாருங்க. இந்த மாதிரி தமிழில் சொன்னால் எல்லாருக்கும் புரியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செட்டில் ஆக்கிடுவார். நல்லா சொன்னீங்க தம்பி, அதைத்தான் இவ்வளோ நேரம் சொன்னீங்களா? அது என்ன ஸ்திரத்தன்மை? அந்த இங்கிலீஷ் எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஸ்திரங்கிறதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு? இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. பாட்டிமார்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இப்போ திருநெல்வேலியில் செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்காங்க. செட்டில் ஆகிற வயசில் செட்டில் ஆகிட்டீங்களா? அதுதான். எல்லாம் சொல்லுங்கள், செட்டில் பண்ணுவார். இப்போ புரியுது பாருங்கள். இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்க நிறைய பேர், இப்போ தான் எங்களுக்கு வெறியுது அப்படின்ட்டு. எனக்கு கடவுள் கிருபை கொடுத்துருக்காரு பாருங்கள். 2 லாங்குவேஜ் எனக்கு தெரியுது. எல்லாம் சொல்லுங்கள், ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இப்போ பாருங்க, அவருடைய கையினாலே துரத்தி இவர்களை நாட்டி, ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, நாட்டினார், பரம்ப பண்ணினார். then you spread them. எல்லாம் சொல்லுங்க, ஸ்ப்ரெட் பண்ணார். ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம இங்கே மட்டும் இருக்குமா? இப்போ நம்முடைய சபை உலகம் ஃபுல்லாகிறது தான் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஆமென். உங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல தான் இருக்குதுன்னா அதை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரும். அதான் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஆமென். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல செய்கிறீங்க, ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு இன்கம் வருது. உங்கள் இன்கம்மை பல இடத்துல இருந்து வர்ற இன்கம்மாக மாற்றுறாரு. அதுதான் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரம்ப பண்ணுகிறார். ஐயோ, கிருபை என்ன பண்ணுது பாருங்க. உங்களுக்காக அவர் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிரான இருக்கிறதெல்லாம் துரத்தி உங்களை நாட்டி, உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, செட்டில் பண்ணி, உங்களை துன்பப்படுத்தி, உங்களுக்கு எதிராக இருந்தவங்களெல்லாம் அதிலிருந்து அகற்றி என்ன போட்டிருக்குது? உங்களை பரவ பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, பரவ பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, நான் பரவுவேன். பொதுவாக இந்த பரவுதல் அப்படிங்கிறது வியாதிக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? இப்போம்லாம் இந்த நோய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பறவை காய்ச்சல் என்ன பண்ணுது? பரவுது. அதுக்கு பேரே பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சல் என்ன பண்ணுது? பரவுது அப்படிம்பாங்க. அப்போ பரவுதல் எல்லாம் கெட்ட காரியத்துக்கு தான் நம்ம கேட்டிருக்கோம். கடவுள் சொல்றாரு, உங்க மேல ஒன்று வைக்க போறேன், உங்க மூலமா ஊர் ஃபுல்லா இந்த நன்மை பரம்ப போகுது, ஆசீர்வாதம் பரம்ப போகுது, சுகம் பரம்ப போகுது, ஜெயம் பரம்ப போகுது. நான் உங்களை பரவ பண்ணுவேன். then you spread them. நான் உங்களை பரவ செய்கிற தேவனா இருக்கிறேன். ஆமென். பரவ முனியம்மா மாதிரி நீங்க வந்து பரவற ஆளா இருக்க போறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரம்ப பண்ணுவார், ஸ்ப்ரெட் பண்ணுவார். அதை உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் ஏற்படுற மாதிரி பண்ணுவார். ஒன்றை பலதாக என்ன பண்ணுவார்? மாற்ற பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை.
என்னை நாட்டுகிறது, என்னை செட்டில் பண்ண வைக்குது, அதே கிருபை என்னை பரம்ப வைக்குது. ஆமென். இது எப்படி தெரியுமா? அலசடி படிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு இடத்துல நாட்டுவார், அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு ஃபுல்லாக பரம்ப வச்சுருவார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த லாங்குவேஜ்? வரீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், நான் பரவுகிற நாள். ஆமென். வருஷம் முடிவுன்னு நினைக்காதீங்க, முடிகிறதுக்குள்ள சிலது முடியும். ஆமென். முடிகிறதுக்குள்ள சிலது முடியும் உங்களுக்கு. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே முடிவதற்குள் சில முடிவுகளை அவர் உங்களுக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரவ பண்ணினீர். எல்லாம் சொல்லுங்க, பரவ பண்ணினீர். இப்போ தொடர்ந்து இதுல என்ன படிச்சுட்டே வர்றீங்க? ஆண்டவர் வேலை செய்யறத பார்க்குறீங்க. அவர் துரத்துறாரு, அவர் நாட்டுறாரு, இவங்களுக்கு எதிராக வந்தவங்கள போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருந்தாரு, இவங்களை என்ன பண்றாரு? பரம்ப பண்றாரு. இப்போ பாருங்க, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. எல்லாம் சொல்லுங்க, பட்டயத்தால் கட்டிக்கொள்ளவில்லை. அதாவது அவங்க வில்லோ, அவங்க அம்போ, அவங்க பட்டயமோ அவங்க தேசம் கட்டப்படுவதற்கு காரணமாய் இல்லை. அப்போ எப்படி கட்டினாங்க பாருங்க? கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் புயம் அவங்களை என்ன பண்ணலையா? அப்படின்னா என்ன? தன் கையே தனக்கு உதவிங்கிறது போயிடுச்சு. அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை அப்படின்னா என்ன? அவங்க கையால அவங்கள காப்பாத்திக்க அவங்களால முடியல. அப்ப எப்படி இவங்க கட்டப்பட்டாங்க? எப்படி நாட்டப்பட்டாங்க? எப்படி பரம்புனாங்க? எப்படி இவங்க இவ்வளவு நல்லானாங்க? என்ன காரணம் அங்க போட்டு பாருங்க. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பிரியம். The grace means the favor of God, the love of God, the unconditional love. அப்போ இவங்க எப்படி நல்லானாங்க? ஒன்னே ஒன்று, அவர் அவங்க மேல அன்பு வச்சாருங்க, அவர் அவங்க மேல பிரியம் வச்சாருங்க. தேவனுடைய பிரியம் அவருடைய வெற்றிக்கு காரணமாக மாறினது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். பட்டயம் செய்யாதது, வில்லு செய்யாதது, வாளு செய்யாததெல்லாம் அவர் அன்பு உங்களுக்கும் எனக்கும் செய்கிறது என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. ஆமென். அவங்க வில்லால பட்டயத்தால அவங்க தேசத்தை அவங்க என்ன பண்ணல? கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அப்ப எது? நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடினா. எல்லாம் சொல்லுங்க, அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க மேல பிரியமா இருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, I am beloved of God. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். அந்த பிரியத்தினால என்ன பண்றாரு பாருங்க, உம்முடைய வலதுகரம். அப்பனா அவருடைய வலதுகரம்னு என்ன அர்த்தம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். உங்களுடைய காரியம் நீங்க என்ன அப்படிலாம் பார்க்காம அவருடைய நீதியின் கரம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். Absolutely, it's a free gift of God. நீங்கள் எதை பெற்றீர்களோ, எதை அடைந்தீர்களோ, எந்த நன்மை உங்க வாழ்க்கையில பார்த்தீங்களோ, அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் இருக்க போகிறது. அது தேவனுடைய அன்பு, தேவனுடைய கரம், தேவனுடைய பிரியம் மாத்திரமே. ஆமென். நீர் என் மேல் பிரியமாய் இருந்தீர், உம்முடைய வலதுகரம், உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம். ஆமென். அவர்களை ரட்சித்தது. பாருங்க, தட் இஸ் a secret. எல்லாம் சொல்லுங்க, தான் ரகசியம். அப்ப கிருபன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு நல்ல பிக்சர் வரணும். என்னன்னா, தேவன் உங்களோடு நின்று அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இது பாருங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன நம்ப முடியும்னா, தேவன் எனக்காக ஒன்றை செய்வார். ஏன் ஒன்றைன்னு அர்த்தம்? ஒன்று நினச்சிக்க கூடாது, அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார். அதனால தான் இந்த தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக. உனக்காகவா? பக்கத்தில் கேளுங்க, உனக்காகவா? உங்களுக்காகவா? ஆமா,
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்களா தெரியலையே. அதனால தான் அவர் வலதுகரம் எனக்கு நன்மையை செய்கிறது, அவருடைய நீதியினாலே எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஆமென். நீங்க எவ்வளவு நல்லவங்க, இதை தராசில் வச்சு பாருங்கம்மாங்க. வைக்கவே வேண்டாம் பாஸ், நானே சொல்லிடுறேன். சில சொல்லுவாங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்லுங்கள். ஆராயவே வேண்டாம், சொல்லிடுறேன் நானே. அவ்வளோ தேர்ற கோஷ்டி இல்லை. ஆனால் அவருடைய கிருபை என் மேலே இருக்குது, அவருடைய பிரியம் என் மேலே இருக்குது. நாங்கள் பட்டயத்தாலோ, நாங்கள் ஈட்டினாலோ, எங்கள் பக்தினாலோ, எங்கள் சக்தினாலோ, எங்கள் திறமையினாலோ நாங்கள் பெரியாள் ஆகிறது இல்லை. அவருடைய பிரியம், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. அந்த வாழ்க்கை வாழ தான் உங்களை என்னையும் அவர் கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். ஒரு தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பலவீனமான அந்த மனிதர்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் செய்தார். அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ரகசியம் இருந்தது. The grace of God, the love of God, the hand of God. இது ஒன்று தான். இந்த ஒன்று தான். நீங்கள் எவ்வளவு வீக்காக இருக்கலாம், எவ்வளோ சாதாரணமான ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்புறதுக்கு ஒன்று இருக்குது. நான் அவருடைய கரத்தை நான் நம்புகிறேன், அவருடைய புயத்தை நான் நம்புகிறேன். அவர் எனக்காக துரத்த வேண்டியதெல்லாம் துரத்துவார். ஆமென். நாட்ட வேண்டியதை நாட்டுவார், பரம்ப வைக்க வேண்டியதை பரம்ப வைப்பார். எஸ்டாப்ளிஷ்மெண்ட், செட்டில்மெண்ட் அவர் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய கிரியையை நம்புகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் சொந்தமாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் போராட மாட்டீங்க, வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, கவலைப்பட்டுகிட்டே இருக்க மாட்டீங்க. பாருங்களேன், ஒவ்வொரு முறையும் நம்ம எப்போவுமே சேலஞ்சுடாக ஏதாவது பண்ணுறது. 10,000 ரூபா இருக்கும்போதே 1 லட்ச ரூபாய்க்கு எதாவது செய்யணும்னு யோசிக்கிறது. அப்புறம் 1 லட்சம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் 30 லட்சத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுறது. ஒரு 10 லட்ச ரூபா அந்த மாதிரிலாம் பார்த்ததுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, 10 கோடின்னு ஆக்கிடுறது. அப்பப்போ உங்கள் டார்கெட்டை கொஞ்சம் கூட்டிகிட்டே போகணும். அப்போ தான் இன்னும் அவரை சார்ந்துக்கிறதுக்கு தோணும். எப்போவுமே என்னால் முடியாத அளவிற்கு நான் திட்டங்களை தீட்டுகிறேன். ஏனென்றால் என்னால் முடிந்ததை செய்வதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை, என்னால் முடியாததையும் செய்வதற்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார். உங்களை அதற்காக அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களால் முடியாதது உங்களால் முடியும். ஆமென். அதான் கடவுளுடைய கிருபை. உங்களால் முடியாது, நீங்களே ஒரு நாள் முடிவுக்கு வந்துட்டீங்க, எழுதி கூட தந்துடுவீங்க. கண்டிப்பாக இந்த காரியம் என்னால் பண்ண, ஃபைனல் வந்துட்டீங்க, 0 எல்லாம் முடிச்சிட்டிங்க. கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த ஃபைலை தூக்கி உங்களை செய்ய வச்சிருவார். நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, இது என்னால் ஆனது அல்ல, இது என்னால் நடந்தது அல்ல. ஒரு ஆளுக்கு சொல்லி சொல்லி பார்ப்பீங்க, ஒரு நாள் மாறி இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கடவுளுடைய கிருபையை நீங்கள் நம்பியிருப்பீங்க, திடீர்னு அந்த ஆள் மாறி நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க பயங்கரமா போராடுறது. எப்படியாவது இவங்களுக்கு நான் தலைவனாயிரணும்னு மோசே முயற்சி பண்ண போது அது நடக்கல பாருங்க. கடைசியில் ஓடி போயிட்டான். கடைசியில் மோசையை கூப்பிடுறாரு, இவன் வரமாட்டேக்கான். ஒரு நேரத்தில் இவன் முடியும் என்று நம்பின காரியத்தை இப்போ செய்யும்படி தேவன் அவனை கூப்பிடுறாரு, இவன் என்ன பண்ண மாட்டேக்கான், நம்ப மாட்டுக்கான். ஆண்டவரே நம்மளால முடியாத ஆண்டவரே, பேசுறதுக்கு வராது ஆண்டவரே, வேற யாராவது பாருங்க ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு வேணா நல்ல ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது தரட்டுமா அப்படிங்கிறான். வேற யாராவது கூப்பிடுங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். என்னெல்லாமோ சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஒரு நேரத்தில் முடியும் என்றது இப்போ அவனே இந்த இடத்துக்கு வந்துட்டான். லார்ட் ஐ கெனாட், என்னால் செய்ய முடியாது அப்படி நினச்ச ஒரு காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் தூக்கி மறுபடியும் அவனை கொண்டு செய்ய வச்சார். ஆமென். அப்போ உங்களால் முடியாததை உங்களால் மறுபடியும் முடிக்க வைப்பார். அதுதான் அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இது என்னால் உண்டானது அல்ல. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் இப்போ என்னதான் மாறி இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாக தலைவனாக மாறினது. ஆமென். தள்ளப்பட்ட கல்லையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க, சைடில் வச்சாங்கன்னா அதுதான் தலைக்கல், அதுதான் தலைவனாக மாறுகிறது. ஆமென். எப்படி மாறிச்சு, அதான் ரொம்ப முக்கியம். இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆயிற்று. நான் ஆவறது இல்லைன்னு நினச்சேன், ஆனால் ஆயிட்டு.
நீங்க ஆகாது நினைச்சதுலாம் ஆகுது. அது கர்த்தரால் ஆகுது. நம் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். So grace means the works of God, the hand of God. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல, அறிவில், வெளிச்சத்தில் வளர்றது தான் கிருபையில் வேரூன்றி வளர்கிறதாக அது இருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அந்த பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லது அவர்கள் என்ன செய்யவில்லை, இது ரெண்டும் தான் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானித்தது. ஆனால் இந்த கிருபையின் கீழ் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன செய்யலை, இது ரெண்டுமே அதுக்கு அடிப்படை கிடையாது. தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை கொண்டு என்ன செய்தாரோ அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. ரொம்ப லாங் சென்டென்ஸாக சொல்லிட்டனோ, இங்கே நீங்கள் செஞ்சது, இங்கே அவர் செஞ்சது. ஆமென். இப்போ இதுதான் ஓல்ட் கவர்னன்ட், இதுதான் நியூ கவர்னன்ட். இங்கே நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு. ஆனால் இங்கே நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது அடிப்படை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க அவர், எல்லாம் சொல்லுங்க இயேசு என்ன செய்தார் அதன் அடிப்படையில். இங்கே உங்கள் உத்தமம் என்னன்னு கணக்கில் எடுக்கப்படும். அதை வச்சு தான் கடவுள் ஏதாவது செய்ய முடியும். ஆனால் இங்கே அவருடைய உத்தமம், அவருடைய நீதியை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, இங்கே நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிறீங்க, இங்கே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அதனால தான் நான் உங்களுக்கு ஆதியாகமம் 12:1-2 வசனங்களை நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12:1-2 ஆங்கிலத்தில் வாசித்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்குது, இங்கிலீஷில் தமிழ்லையும் வாசிக்கலாம். அதில் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். 2வது வசனத்துலேருந்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய, ஆங்கிலத்தில் என்ன சொல்றார், ஐ வில் மேக் யூ a great nation. எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் மேக் யூ. இங்கே நீ தான் ஏதாவது பண்ணிக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் மேக் யூ. ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கிருபையை நம்புறதுக்கு உங்களுக்கு கிருபைனா என்னன்னு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஆபிரகாம் எப்படி பெரிய பணக்காரனானா, அல்லது ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான், ஆபிரகாமுடைய முன்னேற்றத்துக்கு பின்னாடி எது இருந்தது போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். வேதாகமத்தில் கடவுள் உயர்த்தின யாருடைய வாழ்க்கையை போய் படித்து பாருங்கள். அங்கே இந்த இப்போ வாஸ்தவ சங்கீதம் 44 அந்த சீக்கிரட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய கரத்தை பார்ப்பீங்க, அவருடைய பிரியத்தை பார்ப்பீங்க, அவர் அவங்களுக்காக என்ன செய்தாருங்கிறது அங்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் களைச்சி இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேயோ உங்கள் செயலை ரொம்ப சார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்காக ஒன்று செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஆமென். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கிருபை எப்போவுமே நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை உங்களுக்கு பேசுறது இல்லை. கிருபை எப்போவுமே உங்ககிட்ட என்ன பேசுன்னு சொன்னால், நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்னு பேசுவார். எல்லாம் சொல்லுங்கள், ஐ வில் மேக் யூ a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, and I will bless you. நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். and make your name great. நான் உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமை படுத்துவேன். எல்லாம் சொல்லுங்க, நான்ங்கிறாரு. இப்போ நம்ம நான் என்னது பெருமை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பேசுகிறாரு, ஆண்டவரே இவனை பற்றி என்ன, இவனை நான் பெரிய ஆளாக்க போகிறேன், இவன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், இவனை நான் என்ன பண்ண போகிறேன், உயர்த்த போகிறேன். அதனால தான் பாருங்க, சரீரம் செத்து போனவனையும் கர்ப்பம் செத்து போனவளையும் தேவன் அழைத்தார். இந்த மாதிரி ஆளை கூப்பிடுறாரு. ஏன்? அப்போ தானே அவர் செஞ்சாருன்னு 100% தெரியும். என்ன பாஸ்டர், படிப்பும் இல்லை, காசும் இல்லை, எங்களை கடவுள் எங்களை கொண்டா பெருசாக செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆனாதான் அவர் கிருபையினால் ஆனதுன்னு ஊருக்கே தெரியும். ஆமென். ஏன்? உங்களுக்கே அது ஒரு நாள் ஆச்சரியமாக இருக்கும். உங்களால் முடியும்னு நினைக்கிற ஒரு காரியத்தை
உங்களை கொண்டு செய்யறது இல்ல, உங்களாலவே முடியாது நீங்க எப்பமோ நினைச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் புரியுது? கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குதா? புரியுதா? அதனாலதான் இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? ஆபிரகாம் வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? எல்லாம் சொல்லுங்க தேவன். எல்லாம் சொல்லுங்க தேவன். இந்த பிரமாண வாழ்க்கையில யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங். நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆனா இங்க அவர் சொல்றாரு, நானே நானே. வேற யாரும் அவன் கூட இருந்ததில்லை. யாரு? நானே பண்றேன். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐயோ, இந்த அத்தாரிட்டி மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா வேற மாதிரி நீங்க எல்லாத்தையும் விளங்கிப்பீங்க. தேவனே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ முடிவு பண்ணாட்டனால அது நடந்துருங்கிறாரு. நீ டைரக்ஷன் எடுத்து தப்பா போனா கூட அந்த தப்பையே ஆசீர்வாதமாக்கிடுவேன்ட்டார். இது கொஞ்சம் அதனாலதான் பிரமாணத்தை கேட்கறதுக்கு ரெவலேஷன் தேவையில்லை, கிருபையை கேட்கறதுக்கு கண்டிப்பா ரெவலேஷன் தேவை. வெளிப்பாட்டை கேட்டு தான் வரணும். ஆண்டவரே இந்த கிருபை புரியாது கொஞ்சம், அதான் டூ குட் கெட் குட், டூ பேட் கெட் பேட் அப்படின்னு சொல்றதுக்கு ரெவலேஷன் தேவையே கிடையாது. நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும். இதுக்கு ஏதாவது வெளிப்பாடு தேவையா? இதுக்கு பாடே போதும். இதுக்கு வெளிப்பாடுலாம் தேவையே இல்லை. பட்ட பாடுகளாலே அது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு ஒன்றும் வெளிப்பாடு தேவையே கிடையாது. ஸோ கிறிஸ்டியன் மெசேஜ் இது கிடையாது. டூ குட் கெட் குட். நீ எதை விதைக்கிறையோ அதை நீ அறுப்ப. இல்லை, கிறிஸ்தவ சுவிசேஷமே வேற. எல்லாம் சொல்லுங்க இது வேற. பக்கத்துல சொல்லுங்க இது வேற. இது வேற. இது நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணலங்கிறத பேஸ் பண்ற ஒன்று கிடையாது ப்ரோ. இது வேற ப்ரோ. இது வேற சிஸ்டர். அதனாலதான் இது கொஞ்சம் சும்மா விட்டுறக்கூடாது. ரொம்ப வேற கரெக்டா ஒரு ஆண்டவரே பாலகர்களுக்கு வெளிப்படுத்துமையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கிருபை வெளிச்சம் அடிக்கும். பாருங்க, சும்மா கிடையாது இது. நீ யோசித்து பாருங்க, ஆபிரகாம் செல்வந்தன் ஆயிட்டான். நீங்க போய் பாருங்க அவன் எப்படி செல்வந்தன் ஆனான்னு படிங்க, உங்களுக்கே ஆச்சரியமாயிடும். ஒரு ஊருக்கு போறான். அந்த ஊர்ல இந்த அம்மா ஆபிரகாமுடைய ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு யாரோ போய் சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ராஜா ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டா அவளை என்ன பண்ணிவிடுவார், கொண்டு வான்னு சொல்லிவிடுவார். இது ஆபிரகாமுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் இவன் முன்னாடியே சொல்லிட்டான். யார்கிட்ட? சாராள்கிட்ட சொல்லிட்டான். எம்மா, நம்ம 2 பேரும் யார்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஏன் நான் மட்டும் உன் வீட்டுக்காரன் தெரிஞ்சா என்ன அப்படின்னு பண்ணிட்டு ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் என் தலை தப்பும்படி உன் தாலி தப்பும்படி இந்த பொய்யை நாம் சொல்லுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு புழுவலாம் என்று முடிவு செய்தார்கள் 2 பேரும். கடைசியில் பாருங்க, இந்த கதை தெரியாமல் யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க? சாரால தூக்கிட்டு போயிட்டாங்க. இதில் எனக்கு ரொம்ப நாளாக இன்னும் அந்த வெளிப்பாடு இன்னும் புரியல. கொஞ்சமாக புரியுது. என்ன வெளிப்பாடுன்னா, கடவுளுடைய கிருபை ஒரு பெண் மேலே வரும் பொழுது இளமை திரும்புது. அப்படி திரும்ப போய் தான் 75 வயசான சாரால் அழகா தெரிஞ்சிருக்கா. ஐயோ, இது தெரியலையே. எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த ராஜா கூப்பிட்டானே, தூக்கிட்டு போனானே, அப்போ வயசு எவ்வளவு? 75. 75ல பாட்டி பியூட்டி. பாட்டி எப்படி இருந்திருக்குது? ராஜாவே அசந்து போற மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் ரொம்ப கிருபையை எவ்வளோ கேட்கணுமோ கேளுங்க. நிறைய கேட்டிங்கன்னா ரொம்ப இளமையாயிருவீங்க. அப்போ அப்படி ஆனீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. நான் நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் போர்டு வைக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஐயோ நான் பார்க்குறேன், அதெல்லாம் என் கண்ணால் பார்க்குறேன். இளமை திரும்புகிறது, இளமை திரும்புகிறது. ஆமென். எஸ், அதை கிருபையின் அந்த பரிபூர்ணம் விளங்கும் போது அதெல்லாம் சாத்தியமாகுங்க. ஆமாம், நீங்கள் போக போக திருமணம் டல்லாக போய்டும் நினைக்காதீங்க. கிருபை உண்டாயிருக்கிற திருமணம் போக போக ஒரு சுவை கூடிடும். ஆமென். அதனால தான் முந்தின ரசத்தை விட எப்படி இருந்தது? இவ்வளோ நாள் நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தீங்க பாருங்கள், ஒரு வாழ்க்கை. சில பேருக்கு அதெல்லாம் வாழ்க்கையா பிரதர் அப்படிங்கிறீங்களா? நம்பிக்கை இழக்காதீங்க. கிருபை இப்போ உங்கள் வாழ்க்கையில் வருது, இனிமே வாழ போகிறீங்க பாருங்க, அது அதை விட சிறப்பாக இருக்கும், அதை விட மேலானதாக இருக்கும், அதை விட சுவை உள்ளதாக இருக்கும். ஆமென். நீங்கள் இது ஒரு ரகசியம். அதாவது இந்த பிரமாணத்துக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் வயசுலேயே தாத்தா மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் கிருபையை பேசி சிந்திச்சுட்டே இருந்தால் வயசு கூட கூட வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்லை. ஒரு 4-5 பேருக்கு தான் வெளிப்பாடு கிடச்சிருக்கு, மீதி வேறெல்லாம் கர்த்தாவே கண்களை திறந்தருளும் அப்பா, பாவி ஆகியவர்கள் மேல் கிருபை ஆயிரும். நிஜமா அப்படி ஆயிடும். ஆமாம், இளமை திரும்பும். ஆமென். அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒன்றுங்க. இது பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் முதுமையாகவே சிந்திக்காதீங்க. கடவுள் எனக்கு உன் வயது கழுக்கு சமானமாக என்னாகும்? வாழ வயது போல். நம்ம 40 ஆகிட்டுல வீடு போங்குது, காடு 40லே வா. ஹலோ, அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. வாழ்வாங்கு வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்வாங்கு வாழுங்க. ஏமேன். சமத்தியாக வாழுங்க. ஏமேன். ஆமாம், என்னத்தையோ அப்படிலாம் இருக்கக்கூடாது பாருங்களேன். கடவுள் அதுக்கு தானே ரத்தம் சிந்தினார், அதுக்கு தான் மரிச்சார். நீங்களும் இடையிலே போயிட்டீங்கன்னா அப்புறம் அவர் இதுக்கு அவ்வளோ வேலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் போகாமலே இருங்க. ஆமென். எஸ். சாரால் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம், இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சாராலை தூக்கிட்டு போனதுனால சாரால் அவங்கள பொறுத்தளவுக்கு யார்? ஆபிரகாமுக்கு சகோதரி. பார்த்தான், நல்ல அழகான பொண்ணை கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு மச்சாங்காரனுக்கு ஆசையில் எண்ணத்தெல்லாமல் கொடுத்துட்டான். நீ படித்து பாருங்க, பைபிள் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அங்கே பாருங்கள், 12:16, ஆதியாகமம் 12:16 நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பைபிளே இல்லைன்றாங்க நிறைய பேர். அவள் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க அவள் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க அவள் நிமித்தம். இந்த அவள் ரொம்ப முக்கியங்க. அவள் விகடன். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். ஆமென். நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் அவருடைய தயவை நீங்கள் பலகீனம் நினைக்கிறதுக்குள்ளதான் புதைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த உலகம் வீக்குன்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்குள்ளே தான் தேவன் மாபெரும் தயவுகளை அவர் புதைத்து வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த பெண் இனத்தை ஒரு மனுஷன் பார்க்கும்போது அவன் பார்வையே வேற மாதிரி மாறணும். என்ன பண்டாட்டி பாப்பா பெண்ணு தானே, நீங்கள் அப்படி பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் தோக்குறீங்க. அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், அவன் கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவள் நிமித்தம் தயவு. ஆமென். உங்களுக்கு மனைவி இருக்கா? அப்போ உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, தயவு, எனக்கு வர வேண்டிய தயவெல்லாம் உன் மூலமாக தான் வரப்போகுது. ஆமென். அற்பமாக பார்க்காதீங்க. ஒரு 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 தகப்பன் தன் பெண் பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கடவுள் ஒரு பெண்ணுக்குள் புதைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த பெண் இனமும் அதை உணரலை, ஆண்களும் அதை என்ன பண்ணலை, உணரலை பாருங்க. அதனால தான் இங்கே ஏகப்பட்ட போட்டிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். எல்லாம் சொல்லுங்க, நன்மையை கண்டடைகிறான். ஆனால் பார்க்கும்போது சில நேரம் அப்படி தெரியாமல் கூட இருக்கலாம். நன்மையா பிரதர்? யாரு?
ஓ என்னத்த போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதனால தான் இன்னொரு வார்த்தையும் இருக்கு, அந்த நன்மையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தயவும் கொடுக்குறாராம். அவன் கத்திடத்திலே எதை பெற்றுக்கொள்கிறான்? மனைவியை மட்டும் பெறலை, எதையும் பெறுறீங்க? தயவையும் பெற்றிருக்கீங்க. ஆமென். நீங்கள் அதாவது எது ஒஸ்ட்டு, எது வீக்கு, எது மதிப்பில்லாததுன்னு நீங்கள் நினைப்பீங்க, கடவுள் அதுக்குள்ளேருந்து மதிப்பானதை வெளியில் கொண்டு வருவார். ஆமென். அதனால் உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் ஜோடிக்குள்ள கடவுள் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பல நன்மைகளை வைத்திருக்கிறார், பல கிருபைகளை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இவங்க பாருங்க, அவள் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். தலை போயிரும் நினைச்சான். யாரு? தகப்பன் ஆபிரகாம். ஆனால் தயவு வந்தது. எல்லாம் சொல்லுங்க, கிருபை தலை போயிருங்கிற இடத்துல தயவை கொண்டு வரும். இப்ப பாருங்களேன், அவனுக்கு, யாருக்கு? மச்சாங்காரனுக்கு. இப்ப பார்வோனுக்கு வந்து ஆபிரகாம் யாராயிட்டாரு? மச்சான். இப்ப இந்த மச்சானுக்கு என்ன பண்றாரு? ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, கிடைத்தது. ஆமென். இப்போ நீங்கள் அடுத்தால பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இங்கே எல்லாமே வந்து இறங்கிட்டு, யார் வீட்டுக்கு? ஆபிரகாம் வீட்டுக்கு. ஆனால் ஊரே பஞ்சமாக இருக்கு, இவன் வீட்டில் வந்து இறங்குது. கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், அந்த ஊரில் என்ன உண்டாச்சான்? பஞ்சம். ஆனால் பஞ்சமான நேரத்தில் இவனுக்கு வந்து என்னமோ வந்து இறங்குது. இப்போ இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், இங்கே தான் நீங்கள் கிருபையை பார்க்கணும். என்ன கிருபையை பார்க்கணும்னா, இவ்வளவும் இவனுக்கு எப்படி வந்துச்சு? இவன் சொன்ன பொய். நான் சின்ன வயசுல இருந்து ஒன்று கேட்டிருக்கேன், பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடைக்காது? போஜனம் கூட கிடைக்காது. அது வந்து டூ குட் கெட் குட் பிரின்சிபிள்ஸ். கரெக்டா? நீ வந்து கரெக்டாக இருந்தால் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிரமாணத்தின் பிரின்சிபிள்ஸ். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, பொய் சொன்ன ஆபிரகாமுக்கு ராஜாவின் சொத்துக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இறங்குது. அப்போ நான் நடந்தது இவனுடைய நற்கிரியை அடிப்படையாக வைத்தல்ல, அவருடைய தயவினாலே இவனுக்கு ஒரு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரே, இவனையா தகப்பனா வைத்தீர்? அப்பாவே புழுவனவனா இருக்கிறானே. ஆபிரகாம் யாரா? விசுவாசிகளின் தகப்பன். புழுவினியா? ஆமா, இருவினி புழுவினி இதுகளைத்தான் கடவுள் தூக்கி மேல வைக்கிறார். என்ன பண்றது? அதுதாங்க கிருபை. அதாவது வர்த்தே கிடையாது, தகுதியே கிடையாது. தன்னை மறுதலித்து போன பேதுருதான் திருச்சபையின் முதல் தலைவனாக தேவன் வைத்தார். இங்க வேற யாராவது வைக்க கூடாதா? ஏன் என் கிருபையை நான் காட்டணும்னா, இந்த உருப்படாத கேஸுகளெல்லாம் எடுத்து உருப்பட வைக்கிறதுல தான் என் கிருபையே வெளிப்படுதுங்கிறார். ஆமென். இல்லாததையும் இழந்தவைகளையும் பைத்தியமானவைகளையும் ஒதுக்கப்பட்டவைகளையும் பலவீனமானதையும் அவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் மாம்சமான எவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நார்மலான பிரின்சிபிள்ஸ் என்ன? பொய் சொல்ற வாய்க்கு என்ன கிடைக்காது, ஆனா இவனுக்கு என்ன கிடைக்குது? என்னங்க அப்படியே மாறிட்டு, அப்படியே மாறிட்டுனா இப்படி சொன்னீங்கன்னா சும்மாவே புடிக்கிட்டு இருக்கவங்க இல்லை. இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது அப்போ நல்லா நம்ம புழுவ வேண்டியதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இவன் எப்படி இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது தோணுச்சா? என்ன தோணுச்சு உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாளையிலிருந்து ஏற்கனவே 10-15 விடுவோம் குறையாமல் ஒரு நாளைக்கு. நம்ம நாளையிலேருந்து என்ன பண்ணுவோம்? கணக்கே இல்லாமல் விடுவோம். அப்படியா உங்களுக்கு தோணுது? அப்படி தோன்றது இல்லைங்க. என்ன தோணுது? சார்
பொய் சொன்னா அவனுக்கு போதனம் கூட கொடுக்கக்கூடாது, அதுதான் நார்மலான சட்டம். ஆனா அவனுக்கு கடவுள் பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாருன்னா இது அவனுடைய நீதியினால நடக்கல, அவர் அன்பினால, அவர் கிருபையினால, அவர் தயவினால அவனுக்கு செல்வம் வந்தது, உயர்வுகள் வந்தது. அதனாலதான் அவன் வேலைக்காரன் சொல்றான், ஏன் எஜமான, யார, ஏன் எஜமான கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவர் சீமானா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சீமான். இப்ப டைட்டில் மாறிடுச்சு பாருங்க. பொய் சொன்னவனுக்கு என்ன டைட்டில்? சீமான். நிறைய டைட்டில் இருக்கு ஆபிரகாமுக்கு. நீர் எங்கள் மத்தியில் மகாபிரபுவா இருக்கிறீரே அப்படிங்க. யாரு இவன்? யாரா? மகாபிரபுவான். அப்புறம் சீமான். பல பட்டங்கள் பாருங்க. இதெல்லாம் என்ன நினைச்சு நினைக்கிறீங்க? அவர் சொன்னார, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். இவன் பெருமை தரும் விதத்தில் நடந்து கொள்ளாத போதும் இவன் பேரை அவர் பெருமைப்படுத்தினார். ஆமென். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் என்னால் ஆகவே இல்லை. அதனாலதான் அவனுக்கும் அவன் சகோதரருக்கும் ஃபைட் வரும்போது, சண்டை வருது, வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வருது, வாக்குவாதம் வருது. அப்போ அவன் சொல்றான், நீ வேணா இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவன் லோத்து பாருங்க, நல்ல நீர்வளமான ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அங்கே போயிடுறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் ஆபிரகாமுக்கு ஏன் வந்தது தெரியுமா? நான் பொய் சொன்ன போதே இவர் என்னை ஆசீர்வதிச்சாம விடலை, நான் எங்கே போனால் என்ன, எங்கே இருந்தா என்ன, என்னை ஆசீர்வதிப்பது அவர், என்னை உயர்த்துவது அவர், என்னை பெரிய ஆளாக்குவது அவர், என் பேரை பெருமைப்படுத்துகிறவர் அவராக இருக்கிறார். Amen. I will, எல்லாம் சொல்லுங்க, I will make your name great and I will bless you. நான் அப்படி பேசுறார். Amen. எல்லாம் சொல்லுங்க, அவரது செயல்கள். நான் சொல்றேன், இந்த இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகணும், இந்த இடத்துக்கு வரணும். நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணல, இதுக்குள்ளேயே போயிட்டு இருக்க கூடாது. எங்க வரணும்? அவர் ஒன்றை எனக்காக செய்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரது செயல்கள். தங்களுடைய பட்டயத்தால் பட்டணத்தை கட்டிக்கொள்ளவில்லை. எதனால கட்டினாங்க? உமது கரம், உமது புயம், உமது இது. இப்படி நீங்க வரும்பொழுது நான் சொல்றேன், உங்கள் தவறுகள் கூட தருணங்களாய் மாறும், உங்கள் கிறுக்கல்கள் கூட ஓவியங்களாய் மாறும். through the grace of God. Amen. by the grace of God. எல்லாம் சொல்லுங்க, கிறுக்கல்கள் கூட ஓவியங்களாய் மாறும், தவறுகள் கூட தருணங்களாய் மாறும். இப்போ இந்த கிரேஸ் வந்து தப்பு பண்ணு அப்படி டீச் பண்றது இல்லை. கிரேஸ் என்ன பண்ணுது? உன் இயலாமையில், உன் பலவீனத்தில் நீ தப்பா நடந்து கொள்ற ஒரு காரியத்தை கூட அவர் அன்பு எப்படி மாத்துதுன்னா வேற மாதிரி மாற்ற ஆரம்பிக்குது. ஆமே. இப்போ என்ன நடந்துச்சு அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்வோன் வீட்டில் என்னமோ தெரில, சிச்சுவேஷனே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஆபிரகாம் பொய் சொன்ன புட்டு விளையிடுச்சு. உடனே சாராவை என்ன பண்ணிட்டான்? திருப்பி அனுப்பிட்டான். இதில் என்ன தெரியுமா? அவளை திருப்பி அனுப்புனானே தவிர அவன் அனுப்புனது எதையும் திருப்பி வாங்கலை. ஹலோ. இப்போ ஆக்சுவலாக ஒரு ராஜாவுக்கு அப்படி தெரிய வந்தால் என்ன பண்ணுவான்? முதல்லையாவது சும்மா தான் போட்டிருப்பான். இப்போ என்ன பண்ணியிருப்பான்? ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டிருக்கணும், வேற ஏதாவது பண்ணியிருக்கணும். கரெக்டா? ஆனால் அப்படி எதுவுமே பண்ணல. இதில் என்ன தெரியுமா? அந்த பகுதியில் பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் மகாவாதையினால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தா? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இதே மாதிரி அவன் எத்தனை முறை பண்ணுறான்? 2 முறை பண்ணுறான். எல்லாம் சொல்லுங்க, 2 முறை பண்ணுறான். இன்னொரு டைமும் பண்ணுறான். ஆனால் ஒரு முறை கூட ஆண்டவர் ஆபிரகாமை வந்து பொய்யாடா சொன்ன, உன்னை போய் அழைச்சம்பாரு, வாயிலேடி வாயிலேடி அப்படின்னு சொல்ல. ஒவ்வொரு முறையும் யார்கிட்ட போய் பேசுறாரு? ஏய் என் ஆளு, அவனுக்கு எனக்கும் 1000 இருக்கும், நீ எப்படி அவன்கிட்ட தலையிடலாம் அப்படிங்காரு. தேவ நீதி நீங்க தப்பு பண்ணும்போது உங்க பக்கம் தான் நிக்குது. அதுதான் தேவனுடைய நீதியா இருக்கிறது.
இப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சரியா? உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம், சின்ன சின்ன காரியங்களால தான் இதாகுது. இந்த வழியாக இந்த வழியாக போகக்கூடாதா, அதுவே ஒரு மாதிரி ஆகிடும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆமாம், அதான் என்ன போல இருங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன போல இருங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எந்த மாம்சம்ங்கிறதா இன்னும் முடிவாகலை. இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அந்த ஒரே மாம்சம் என்னன்னு இன்னும் என்ன பண்ணல, முடிவுக்கு வரல. இவர் ஏன் மாதிரி இருக்கார், அவர் மாதிரி இருக்கார், ஒரு மாதிரி இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கு வண்டி. இப்போ இந்த நேரத்தில் உங்கள் ஒய்ஃபை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். நல்ல கிண்டல் பண்ணு, என்னால் தான் முடியல, நீ நாது கேளு அப்படிம்பியா நீங்கள்? டேய் யாரடா இது பண்ணன்னு, எங்களுக்குள்ள 1000 இருக்கும்டா, நீ யாருடாமீங்க. கரெக்டா? அதே தான் அங்கே நடக்குது. ஆபிரகாம் பொய் சொல்லுவான், உண்மை சொல்லுவான், அது எங்களுக்குள்ளங்க. ஆனால் ஆபிரகாம் மேலே யாராவது கையை வச்சிங்க, கதையே வேற அப்படிங்கிற. இப்போ கடவுள் அப்படிதான் உங்க பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் உத்தமமாக இருக்குது, உண்மையாக இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, உன் கையை பிடிச்சிட்டேன், கழுத்தில் தாலியை கட்டிட்டேன், நித்திய விவாகத்திற்கண்டு உன்னை நியமித்து விட்டேன், இனிமே உன் மேலே யாரும் எதையும் பண்ண நான் விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். ஆமென். உனக்கு எனக்கும் 1000 இருக்கும், ஏன் 2000 கூட இருக்கும். ஆனால் இன்னொருத்தன் இடையில பண்றதுக்கு ஒரு நாள் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற. ஆமென். பிசாசு கூட சொல்லுவான். நான் பாருங்க, இந்த கிருபையை கேட்டு வரும்போது சில சொல்லிட்டாங்க, அது நீ ஏதாவதுன்னா அவன் வந்துடுவான் அப்படிங்க. அப்போ அவன் வந்துடுவான்னா அப்போ ஏன் நீதியா அங்கே ஆடையா இருக்குது அவன் வர்றதுக்கு? இல்லை, அவர் நீதி தான் ஆடையா இருக்குது. அவனால் அவன் அப்பன் எவனும் அங்கே உள்ள வர முடியாது. ஏன்னா தேவனுடைய நீதியினால் முற்றிலும் பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென். God never condemned Abraham. ஒரு நாளும் அவர் ஆபிரகாமை கடிந்து கொள்ளலை. இது 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 எனக்கு முதல்ல புரிஞ்ச போது தலகால் புரியலை. பைபிளை தான் ஒழுங்காக படிக்கிறோமான்னு திருப்பி படிக்க ஆரம்பித்தேன் நான். அப்புறம் தான் புரிஞ்சது இவ்வளவு நாள் ஒழுங்காக படிக்கலை அப்படின்ட்டு. ஹலோ, கிருபை புரியாத போது பைபிளும் நமக்கு புரியவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டோம், நீ ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ண மவனை தொலைஞ்ச அப்படின்னு. ஆனால் இவன் ஒரு நீதியும் இல்லை. நீங்கள் பிகினிங்ல இருந்தே பாருங்க, ஆபிரகாமுக்கு சில சொல்லுவாங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான் அப்படிம்பாங்க, போனான் அப்படி எக்கோல்லாம் அடிக்கும். நீங்கள் ஒழுங்காக படித்து பாருங்க, அவனுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். போகாதங்கிற இடத்துக்கெல்லாம் போவான். விட்டுட்டு வா, யாரையும் கூட்டு வராதன்னா கூட யாரை கூட்டு போகிறான்? லோத்துவை கூட்டு வர்றான். லோத்துவை கூட்டு போக சொன்னார் அவரு. நீயும் மண் எல்லாம் வேணா. லோத்து என்ன பண்ணுறான்? கூட்டு வரான். பிரச்சனை கையோட கூட்டு போகிறான். போகக்கூடாதுங்கிற இடத்துக்கு போகிறான். செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறான். ஆனாலும் சீமானா இருந்தான். அது எப்படிங்க? செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செஞ்சால் கூட வரமாட்டுக்கு. இது எப்படி? இது உங்கள் கிரியை சார்ந்த வாழ்க்கை, அது அவருடைய கிருபையை சார்ந்த வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. போய் கீழ்ப்படியாமல் இருக்குது. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னா மனைவி சொல்லுது. யார? ஆகார என்ன பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. உடனே மனைவி சொல்றதை கேட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னது வாக்கு பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணு சொல்லியிருக்காரு. இவன் என்ன பண்ணல? இந்த ஆபிரகாம் கிட்ட என்ன பரிசுத்தம் இருக்கு சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. சுத்தமா இல்லை. பரிசுத்தம் சுத்தம். ஆனால் இப்போ இந்த மனுஷனை கடவுள் நல்லா இருக்குனார். இப்போ இதை பேசணுன்னா என்ன ஆயிடுன்னா, இதுதான் கான்ட்ரவர்சியாக மாறும். என்னது, நமக்கு வேற மாதிரி தான் ஆபிரகாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஆபிரகாம் சொந்த பிள்ளையை பலியாக கொடுத்தான். பாஸ், அதெல்லாம் அவன் ஆண்டவரோட எவ்வளோ நாள் நடந்ததுக்கு அப்புறம் அவன் அப்படி ஆனான் தெரியுமா? இப்படி பார்த்து 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 நான் தப்பு பண்ணாலும் அவர் வேற மாதிரி பண்ணிடுறாரு, நான் எப்படியோ பண்ணுறேன் வேற மாதிரி பண்ணுறான்னு பார்த்து பார்த்து கிருபையில் நிறைஞ்சு கொல்லணுமா கொண்டுருவான், சாம்பல் ஆனால் கூட இவர் வெளியே கொண்டு வந்துருவாருன்னுட்டான். அவன் அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற லெவலுக்கு போயிடுச்சு. அவன் புரிந்து கொள்ளுதலே வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்க.
ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஈசாக்கில் தான் சந்ததி விளங்குன்னு இருக்காரு, இவனையே சங்க அறுத்துருங்கன்னா அப்போ சாம்பல் ஆனால் கூட ஃபீனிக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் ஈசாக்க கொண்டு வருவாருன்னு நம்புற அளவுக்கு அவன் விசுவாசம் பெருசாயிடுச்சுங்க. அப்போ அவனுடைய பிகினிங் அப்படி இல்லை. ஒரு முறை ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது சாரால் சிரிக்கா, எனக்கு நீர் நீங்க நடத்துங்க நடத்துங்க அப்படிங்க. ஆனால் இன்னொரு டைம் ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது யார் சிரிக்கா, ஆபிரகாம் நகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கீழ்ப்படியாம பொய் செய்ய வேண்டியது செய்யலை, பெரிய விசுவாசமும் இல்லை. ஆனால் கடவுள் இந்த மனுஷனை கொண்டு பெருசாக பண்ணார். முற்றிலும் ஒன்றே ஒன்று தான் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அவரை சார்ந்துக்கிட்டான். நீங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்து அப்படின்னே இருந்தான் பாருங்க, கடவுளை அதையே நீதியாக மாற்றிட்டானான். அப்போ அவனது கிரியையினால் உண்டான எந்த நீதியினாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படாமல் அவன் தேவனுடைய கிரியையை நம்பினதினால் வருகிற நீதியினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 1 பாருங்க. ரோமர் 4:1. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆபிரகாம் எங்கேயாவது மேன்மை பாராட்ட முடியுமா? அவனுடைய கிரியையினால தான் இவ்வளவு நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியவே முடியாது. அப்படி இருந்ததுன்னா யார் மேன்மை பாராட்ட முடியுமா? மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. எல்லாம் சொல்லுங்க, ஏதுவில்லை. ஆமென். எப்படிங்க ஆபிரகாம், அதாவது நான் போட்ட ஃபாஸ்டிங்கு, என் முழங்கால், என்னுடைய ஜெபம், என்னுடைய பக்திங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பக்தியும் இல்லை சக்தியும் இல்லை. அது ஆபிரகாம் தான் கரெக்டாக பொருந்தும். சொல்றான், சக்தியே இல்லை. அப்போ எப்படி இவ்வளவு நடந்தது? ஏன்னா இது கிருபையினால நடந்தது. இப்போ கவனிங்க, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ இங்க நடந்த எல்லாத்துக்கு பின்னாடியும் ஆபிரகாமின் கிரியையை தேவன் கணக்கில் எடுக்காமல் தேவன் தமது கிருபையினால் அன்பினால் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனுடைய கிருபையினால் ஐஸ்வர்யவானானான், உயர்த்தப்பட்டான். ஆமென். இந்த கிருபை கூட பழக 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 அப்புறம் உங்க சாயல் வேற மாதிரி ஆகும். அதுதான் ஆபிரகாமுடைய முடிவில் நம்ம பார்க்குறோம். ஆமென். முதல்ல இவன் கடவுளை நம்ப முடியல, போய் சொல்றான், பயப்படுறான், சில நேரத்தில் என்ன பண்ணதுன்னே தெரியல. ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த கிருபை அவனை பாதுகாக்குது. அவர் உண்மையா இருக்கிறாரு. அவர் இவன் தீமை பண்ணாலும் அவர் இவனுக்கு என்ன பண்றாரு, அந்த தீமை எப்படி மாத்திடுறாரு, நன்மையா மாத்திடுறாரு. தப்ப ஒரு தருணமா மாத்தி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்து 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 சிலர் ஏன் கிருபையை பேச பயப்படுறாங்க தெரியுமா? பிரதர் இப்படிலாம் பேசிட்டீங்கன்னா அவன் எப்படியோ ஆயிடுவான்ட்டு. கிருபையை பேச பேச தப்பா இருக்கிற ஆள் கூட அந்த கிருபையை பெற்று பெற்று அப்பா தேவன் இப்படிப்பட்டவரான்னு சொல்லி அந்த கெட்ட ஆட்கள் கூட நல்லவர்களாய் சிறந்தவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஆமென். ஆனா நீங்க ஒழுக்கத்தை பத்தி 1000 பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணினவர் உட்பட அங்க யாரும் ஒழுங்கா இருப்பதில்லை. ஆனா கடவுளுடைய கிருபையை பேச 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 இந்த ஆளெல்லாம் அதான் ஒருத்தர் கேட்டார், நம்ம சபையில் ஒருத்தருடைய வாழ்க்கை அற்புதமாக மாற்றப்பட்டது. அவர் அவங்க ஃபேமிலியே எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன சொல்லி மாற்றினீங்கன்ட்டு. நான் ஒரு நாளும் குடிக்காதீங்கன்னு பிரசங்கம் பண்ணல. இப்போ இவ்வளோ நாள் வந்திருக்கீங்களே, குடிக்காதே சகோதரனை குடித்து கொண்டு இருக்கிறவனே ஒன்றும் கேட்டிங்களா? அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. அவர் குடியை விட்டாரு, வாழ்க்கையே மாறிடுச்சு, ஓஹோன்னு வாழ்றாரு. இப்போ உறவுகள்லாம் கேட்குறாங்க, எப்படி நான் ஒரு நாளும் குடிக்காதீங்கன்னு பிரசங்கம் பண்ணதில்லை. ஆனால் அவருடைய அன்பை பேசினேன், அவருடைய கிருபையை பேசினேன். கேட்க 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 இது எங்க போச்சுன்னே தெரியல, அவர் ஓஹோன்னு ஆரம்பிச்சிட்டார். ஆமென். நீங்கள்
நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுராமல் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாம் சொல்லுங்க, we are under the grace. We are not under the law, we are under the love of God, the grace of God. இப்போ என்ன நடக்குது? என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது எப்படி ஆகுது? எடுத்த உடனே ஒழுக்கம் பரிசுத்தம் ஊன்னா இங்கே ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் வரவே மாட்டுக்கு. நான் சொல்கிறேன், கிருபையில் வாழ்க்கையை துவங்கி பாருங்க, நீங்கள் யோசிக்காத பரிசுத்தம் உங்களுக்குள்ள வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஒரு தூய்மையான வாழ்க்கையை அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்கும் காயினா மாறுது, ஒவ்வொரு தப்பும் என்னதான் மாறுது? பரிசா மாறுது. அப்பனா என்ன ஆகும்? என்னடா போஜனம் கிடைக்காது, நாங்க இங்க என்னெல்லாமோ கிடைக்க, என்னது இது? பார்த்தா இது என் பொய் அல்லது என் உண்மை ரெண்டும் கிடையாது. அவரது அன்பு என் மேல அப்படி இருக்கு. அவர் என் செயலை கணக்கிலே எடுக்கல. அவர் எதை கணக்கில் எடுக்கிறாருன்னா, நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இதுல பழக 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 இவனுக்கே ஒரு ஆசை, நம்மளும் அவர் மாதிரி உண்மையா இருக்கணும்ப்பா, நம்மளும் அவர் மாதிரி வாக்க காப்பாத்துற மாதிரி வாழணுங்கிற ஆசை தன்னாலேயே ஆபிரகாமுக்குள்ள வருது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிருபை. உங்கள் கிரியையை கணக்கில் எடுக்காத தேவனுடைய கிருபை. இப்போ ஆபிரகாம் எப்படி பணக்காரனானா, செல்வந்தனானா? எல்லாம் சொல்லுங்க, கிரேஸ் ஆஃப் காட். இப்போ நீங்களும் நானும் யாரா? ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கூட நீங்க எப்படி பெற முடியும் தெரியுமா? உங்களுடைய எந்த கிரியையும் கடவுள் கணக்கில் எடுக்காம ஆபிரகாமின் சந்ததி எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அது போலவே நீங்க கரெக்டா பண்ணாம போயிருந்திருக்கலாம், நீங்க தப்பா சில டீல பண்ணிருக்கலாம், நீங்க எப்படியோ பண்ணிருப்பீங்க. ஆனா கடவுளுடைய கிருபை உங்க தப்ப கூட ஒரு தருணங்களாய் மாற்றும். உங்க மிஸ்டேக்க அது மாஸ்டர் டேக்காக மாற்றும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கிருக்கல்களை எல்லாம் வேற மாதிரி ஆக்கிடுதுங்க. the grace of God. தாவீது வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அவன் ஒரே லைன்ல சொல்லிட்டான், உங்களுடைய காருண்யம் என்னை, நீ எப்படியா பெரியவனான, உன்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. ஆமென். ரொம்ப கரெக்ட். அவனும் பாருங்க மிஸ்டேக்ஸ் தான். பட்சேபாலோட இன்னொருத்த மனைவியை தனக்கு எடுத்துக்கொள்ளும்படியா அவனை கொண்டுட்டு இவளை எடுத்துக்கிறான். பெரிய ஒரு மிஸ்டேக். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாலமோன், அந்த பட்சேபாலின் வயிற்றில் பிறந்த அந்த சாலமோனை தாவீதுக்கு அடுத்த ராஜாவாக தேவன் மாற்றுகிறார். ஆமென். என்ன நடக்குது? இவனுக்கு வந்த அவமானங்கள் எல்லாம் இந்த ஒரு காரியத்தால் மறைந்தே போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்பு காட்டி கொடுக்காது. எல்லாம் சொல்லுங்க, அன்பு மாட்டி விடாது. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் உங்களை குற்றம் சாட்டுறதுக்கே உங்களை கூப்பிடல, எல்லாத்தையும் மூடி உங்களை அணைத்துக் கொள்வதற்காக கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். இது விளங்குனாதான் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க மாட்டீங்க? வரமாட்டுக்கு. ஏன்னா நம்ம மேலே மன்னிப்பை பெறல. நம்ம ஒரு அன்கண்டிஷனலான ஃபர்கிவ்னஸை பெறாததுனால தான் நீயா நானாலாம் இங்கே போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் நீயா நானெல்லாம் சொல்ல, நானே அப்படின்னு செய்கிறதுனால இப்போ அந்த கிருபையை பெற பெற நமக்கும் ஒரு பழக்கம் வரும். என்ன பழக்கம் தெரியுமா? கழுதை விட்டு தொலைவோம். தன்னால் வரும் பாருங்களேன். சரி, அவங்க தான் கரெக்டாக இல்லை, ஆனால் நானும் தான் கரெக்டாக இல்லை, ஆனால் அவர் என்கிட்ட கரெக்டாக இருந்தார். அப்போ கரெக்டாக இல்லாதவங்களுக்கு கூட நம்ம அன்பை காட்டுவோன்னு உங்களுக்குள்ள ஒரு அன்பு வர ஆரம்பிக்கும். தட் இஸ் அன்கண்டிஷனல் லவ், தட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் புரியுது? 10 பேருக்கு புரிஞ்சிருச்சா? 50 பேருக்கு புரிஞ்சிருச்சா? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? அப்போ திருநெல்வேலியில் எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். நீங்க நினைக்க கூடாது இது ஏதோ ஒரு 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 சப்ஜெக்ட், இது ஒரு மெசேஜ் நினைக்க கூடாது. நோ நோ நோ. கிரேஸ் இஸ் a spirit, கிரேஸ் இஸ் a lifestyle. அது ஏதோ ஒரு உபதேசம் போல இப்படி ஒரு வித்தியாசம் இங்க வந்து இப்படி இங்க. ஆஹா, இந்த கிருபை உள்ள போகும்போது உங்க வாழ்க்கையை அது வேற மாதிரி மாற்ற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நீங்க மன்னிக்காத ஆட்களை
உங்களை அறியாமலே மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் நான் முன்னேறுவேன், நான் உயர்வேன்னு உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. ஆனால் கடவுளுடைய கிருபையை பார்க்கும்போது சொல்லுவீங்க, நான் எவ்வளவு கீழே கடந்தாலும் சரி அவர் அன்பு என்னை உயர்த்தும் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆமென். அது வரைக்கும் பிசாசு உங்களை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். நீ கரெக்ட் கிடையாது, நீ சரி கிடையாது, நீ மறைமுகமா எத்தனை தப்பு பண்ண தெரியுமா, அதனால தான் நீ இப்படி இருக்க, நீ தொலைஞ்ச போன்னு உங்களுக்கு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஆனா கிருபையை கேட்க கேட்க உங்களுக்கு தெரியும், என் நல்லதும் இல்லை என் கெட்டதும் இல்லை, அவர் அன்பினால் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என் குற்றம் குறைவு எதையும் பார்க்காம அவர் என்னை உயர்த்துவார் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமென். இப்போ பாருங்க, இது வாழ்க்கையே என்ன பண்ணுது, வேற மாதிரி மாற்றுகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் கிரியையை தேவன் கணக்கில் கொள்ளவில்லை. ஆமென். ஆமா, அதை கணக்கில் கொள்ளல. பாருங்களேன், 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பாருங்க, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அதாவது நீங்க ஒன்று பண்ணீங்க, அதுக்கு பதிலாக பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் கிருபை கிடையாது. வேலை செஞ்சிருக்கீங்க, வேலைக்கேற்ற கூலி. ஆனா கடவுள், அப்ப கிருபைன்னா என்ன, கிருபைன்னா நீங்க உங்களுக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா தர்றாரு. நீங்க அதுக்காக ஒன்றும் பண்ணவே இல்லை, ஆனா பண்றாரு, அதுதான் கிருபை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாசம் நீங்க பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க தேவனுடைய கிருபையை நம்புறதுனாலே சில பரிசுகள் உங்களுக்கு வரப்போகிறது, சில ஆச்சரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். ஆமென். The free gift of God. அப்ப அடுத்த வசனம் பாருங்க, அந்தபடி 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவடா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருவன் கிரியை செய்யாமல், எல்லாம் சொல்லுங்க, கிரியை செய்யாமல் பாவிய யார மாத்துறாரா? கிரியை செய்தாதான் நீதிமானாக முடியுங்கிற தத்துவத்தையே உடைக்கிறார். இங்கு நீதிமான் ஆவது என்பது கிரியையினால் அல்ல, கிருபையினால். அதுக்கப்புறம் வருவோம், அது தனி சப்ஜெக்ட் பேசுவோம். இப்போ கவனிங்க, 6வது வசனம், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அந்த பாக்கியவான் அவன் கிடையாது. ஆமென். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தில் யார் இல்லை? தாவீது இல்லை. யார் இருக்கா? நீங்க இருக்கிறீங்க. நீங்க அந்த பாக்கியத்தில் இருக்கிறீங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தையும் இஸ்ரவேலிலே மீறுதல்களையும் அவர் பார்ப்பதில்லை. ஆமென். அங்க ஒருத்தன் குறி சொல்லிக்கிட்டு மந்திரம் வச்சுக்கிட்டு செய்வனை வச்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கு விரோதமா? யாக்கோபு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு விரோதமா தொலைஞ்சாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஆனா அந்த குறி வைக்கிறவன் கண்ணை திறந்து பார்க்குறாரு, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்ப்பதில்லை, குற்றங்களை பார்ப்பதில்லை. ஆமென். இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதாவது சின்னதா இருந்தால் நீ தொலைந்து போனாய். அப்போ இவங்க ஃபுல் ஃபோக்கஸ் எதில் போயிட்டு, இவங்க கிரியை மேலே போயிடுச்சு. நான் சொல்கிறேன் அது கிடையாது. அதெல்லாம் சொல்லுங்கள், அது அல்ல. என் கிரியையில் தான் நான் வாழணும்னா நீங்களும் வீட்டுக்கு போயிடுங்க, நானும் வீட்டுக்கு போயிடுறேன். இங்கே உங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் வாரம் வாரம் திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு ஒன்று இருக்குன்னா என் கிரியை அல்ல, அவருடைய கிருபையே. ஆமென். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் அவன் பாக்கியவான். அப்போ பாருங்க, இது உங்களுக்கு விளங்கும்னா உங்கள் விசுவாசம் தன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் நம்பும்போது ஜெயம் உங்கள் பின்னாடி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். எல்லாரும் பாருங்க, இது ரொம்ப பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனாலும் இந்த நாட்களில் அதை மீண்டும் நாம் பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு அது இப்போ ஒரு வெளிச்சமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. வாரம் வாரம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க, ஒரு வாஞ்சியோடு வாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு வாங்க. கேளுங்க. இந்த கிருபையை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக பேசிகிட்டே இருக்கிற. தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேருக்கு விளங்குது? என் தகுதியை தாண்டி, என் கீழ்ப்படிதலை தாண்டி, என் உண்மையை தாண்டி,
ஏன்னா பிசாசு உங்களை குற்றம் சாட்டுறது எப்படி குற்றம் சாட்டுறான்? நீ சரியே கிடையாது. ஆமாம், நான் சரியில்லை, அதனால தான் இயேசுக்கிட்ட வந்திருக்கேன். இப்போ இயேசு சரி, அவர் சரியெல்லாம் ஏன் சரி? ஆமென். ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுப்புங்க உங்கள் மனசில். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள் மைண்டில் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க. அது என்ன? என்னுடைய செயல்களின் அடிப்படையில் தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாரா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் செயலின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வாதத்துக்கு வழி என்னுடைய கீழ்ப்படிதல் உண்மை இதா, அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தாரோ அதுவா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். பாருங்களேன், தேவ அன்பை, தேவ கிருபையை நீங்கள் பெற்றுட்டு அந்த அன்பை பெற்றதுனால உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் வரும், உங்களுக்குள் பரிசுத்தம் வரும், உங்களுக்குள்ள அன்பு வரும், உண்மை வரும், விசுவாசம் வரும். அதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன்னா, இது எதுவுமே இல்லாத போது கிருபை வந்திருக்குங்க. ஆமென். எம்டியா இருக்கிற அந்த இடத்துல அவருடைய கிருபை வந்திருக்கு. இப்போ தத்துவம் என்ன, லா என்ன? நன்மை செய்தா உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். இன்னைக்கு என்ன நீங்க பார்த்தீங்க? கீழ்ப்படியாத, பொய் சொன்ன, விசுவாசத்தில் கரெக்டாக இல்லாத ஒரு ஆளை கடவுள் யாரை மாற்றிட்டாரு? அவன் தான் தகப்பன். ஆமென். கிருபை எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். அதை கேட்டிங்கன்னா பைபிள் ஃபுல்லாக எல்லாருடைய கதையும் இந்த கதை தான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன். வாரம் நீங்கள் வரும்போது அதை ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். நீ பார்க்கலாம் கடவுளுடைய கிருபை எவ்வளோ பெருசுன்னு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ நல்லது கரெக்டாக இருக்கிற ஆளுக்கு தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், கரெக்டான ஆள் யாருமே கிடையாது. யாராவது இருக்கீங்களா அப்படி? பிரதர், என்னை போல யாருமே இல்லைன்னா நீங்கள் வாங்க, உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், சொல்லிடுறேன் இயேசுக்கு அடுத்தாப்புல இவர் தான் அப்படின்ட்டு. இல்லை இயேசுக்கு முன்னாடியே இவர் அப்படின்னு கூட என்ன பண்ணுறேன், உங்களை பற்றி சொல்கிறேன். பத்திரிக்கையில் ஆடு இதிலெல்லாம் போடுவோம். எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லை, கண்டிப்பாக நானும் இல்லை. என்னது? ஆச்சரியப்பட வேண்டாம். அதனால தான் இங்கே யாரும் பெரிய ஆள் கிடையாது. இங்கே ஒரே ஒரு பெரிய ஆள் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பெரிய ஆள் தான் இருக்கிறார். ஆமென். எல்லோரிலும் பெரியவர், அவரிடத்துல நாம் வருகிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கடவுளுடைய கிருபை உங்களுக்கு புரியும் போது தாழ்மை தன்னால் வரும், விசுவாசம் வரும், எல்லாமே வரும். அப்போ நல்லது பண்ண ஆளுக்கு தான் நல்லது நடக்கணுங்கிறது தான் சட்டம்னா, இப்போ இயேசு சிலுவையில் கொல்லப்பட்டது நியாயமா? இயேசு ஏதாவது தீமை பண்ணாரா? ஏங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன். இப்ப இயேசு என்ன விதைச்சாரு? கமான் சர்ச், கமான். இயேசு எதை விதைச்சாரு? என்ன விதைச்சாரு? நன்மை செய்கிறவராய். யாருக்கா தீமை பண்ணாரா? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அவருடைய எதிரிகளால் கூட அவரிடத்தில் எதை கண்டுபிடிக்க முடியல? குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா? அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் கல்லர்களுக்கு நடுவிலே சபிக்கப்பட்டவராய் தொங்க விடப்படுவது நியாயமா? இந்த கேள்வி எழுப்புங்க. நியாயமா? இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? இப்படி தகுதியே இல்லாத ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவது நியாயமா? இப்ப அதே கேள்விதான் நானும் கேட்கிறேன். தகுதியான ஒருவர் கொல்லப்படுவது நியாயமா? இப்ப நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய விசுவாசங்கள் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா, எப்படி தீமையை பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத இயேசு அந்த தீமையை அனுபவித்தாரோ, அது எப்படி நடந்ததோ அதுபோல நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்று இருக்கிற நாம் நன்மைக்கு பங்காளிகளாய் மாற்றப்படுகிறோம். That is the message of grace. இயேசு கொல்லப்பட, அடிக்கப்பட, சபிக்கப்பட தகுதியானவரா? கிடையாது. அப்ப இங்க என்ன நடந்தது? இந்த மாற்றம் தான் கிறிஸ்தவ சபைக்கு புரியாம போயிடுச்சு. அவருக்கு அது நடக்க வேண்டிய அவசியமே
கிடையாது. ஆனா நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம் ஆதாமின் சந்ததி பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, மீறுதலுக்குள்ள, கீழ்ப்படியாமைக்குள்ளே வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே நடக்கிறத பத்திலாம் நம்ம பெருசா கேள்வி எழுப்பவே முடியாது. யார் என் தாத்தா ஏதோ பண்ணியிருப்பார், மொத்தமா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கேன்ட்டு போயிடலாம். நம்ம வாழ்க்கையில உள்ள காரியங்களுக்கு கேள்வி எழுப்பப்படவே, நடக்கிற கெட்டதுக்கு கேள்வி எழுப்பவே முடியாது. ஆனா இயேசு ஒரு குற்றமும் பண்ணல, ஒரு தீமையும் பண்ணல. அப்ப அவர் மேல ஒட்டுமொத்த தீமை வந்துச்சு. எப்படி? அப்ப இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. அது என்னங்கிறத நீங்க விளங்கிக்கிறதா கிருபையா இருக்குது. என்ன நடந்திருக்குது? உங்க மேல வர வேண்டிய அத்தனை கேடும், உங்க மேலன்னா என்ன, இதுக்கப்புறம் பிறக்க போறவங்களா இருக்கலாம், பிறந்தவங்களா இருக்கலாம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி வெளிப்பட்டது. அவர் பாவமானதால் நீங்கள் நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ தீமையை பெற இயேசு தகுதி இல்லை, நான் நன்மையை பெற தகுதி இல்லை. அப்போ தீமையை பெற தகுதி இல்லாத அவர் தீமையை பெற்றதினால் நன்மையை பெற தகுதி இல்லாத நான் நன்மையை பெற்றுக்கொள்கிறேன். என் சார்பில் அவர் பலியானார், எந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். அப்போ என்னாச்சு? உங்க இடத்தை அவர் எடுத்தது மட்டும் நற்செய்தி அல்ல, அவர் இடத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்தார் பாருங்க, அதுதான் நற்செய்தியா இருக்கிறது, அதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. That is the grace of God. ஆசீர்வதிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டவரானார், சபிக்கப்பட்ட நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. குற்றமே இல்லாதவர் குற்றவாளியாய் தொங்கினார். நாம தொங்க வேண்டும். அப்ப நம்ம இடத்துல அவர் எடுத்துட்டார். He took our place. நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ அவர் இடத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவ அன்பு உங்களுக்கு விளங்குதுங்களா? ஹல்லேலூயா. இதை மெடிடேட் பண்ணுங்க. Holy Spirit, give me more revelation about your love and your grace. உங்க அன்பை, உங்க கிருபையை நான் இன்னும் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யணும். தாழ்மையா போய் கேளுங்க, வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்க வாழ்வு நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு அது தூய்மையாக்கப்படும், உயர்த்தப்படும், சுகமாக்கப்படும், விடுவிக்கப்படும். மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், பஸ் அதை யோசிக்காதீங்க. நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் இப்ப அவர் சொல்ல விரும்பல. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒன்றும் செய்யவே வரல. இப்ப இயேசுவை நோக்கி பாருங்க. இப்ப இதன் அடிப்படையில் எல்லாம் உங்களுக்கு நடக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுடைய அன்பையும் கிருபையும் ஹல்லேலூயா எண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்கு வந்த மக்களுக்காய் நன்றி. இந்த கிருபைகள் காலை தோறும் புதியதாக இருக்கிறது. இந்த நாளில் இருந்து இன்னும் அந்த கிருபையின் வெளிப்பாடுகள் பெருகட்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படி ஒரு இடத்து ஒரு சூழலுக்குள்ள போக வேண்டியதில்லை. எங்களுக்காக போனீங்க, எங்களுக்கான இடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நீர் எதை பெற தகுதியோ அதை பெற எங்களை தகுதி உள்ளவராய் மாற்றி இருக்கிறீங்க. இப்போ நீர் செய்து முடித்த அந்த கிரியையின் அடிப்படையில் சுகம் எங்களுடையதா இருக்கிறது, செழிப்பு எங்களுடையதா இருக்கிறது, மன்னிப்பு எங்களுடையதா இருக்கிறது, நீதி எங்களுடையதா இருக்கிறது, நன்மைகள் எங்களுடையதா இருக்கிறது. அந்த சிலுவையில் நடந்த அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த தெய்வீக பரிமாற்றத்தின் நன்மைகளை உங்க பிள்ளைகள் மேல நான் டிக்ளேர் பண்றேன். ஆண்டவரே, எனக்கா இந்த வாழ்வு, எனக்கா இந்த செழிப்பு, எனக்கா இந்த சுகம், எனக்கா இது என்று ஆச்சரியப்படுகிற நன்மைகளாலே தகப்பனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரப்பப்படட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் அவிதமாய் தொடப்படட்டும் என நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, நான் ஒரு காரியத்திலையும் கரெக்ட் இல்லை, ஆனா எனக்கு இவ்வளவு செய்தாரு. எத்தனையோ காரியங்கள்ல நான் இன்னும் முழுமையா இல்லை, எனக்கு அவர் அன்பு செய்தது என்று உம்முடைய கிருபை கொடுக்கிற சந்தோஷத்திலே, மேன்மையிலே கர்த்தாவே பிள்ளையுடைய வாழ்வு நிரம்பட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று மனதார அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இன்னும் கிருபையின் பரிபூர்ணத்தில் வாழட்டும். உமது பரிபூர்ணத்தினால் நாங்கள் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். இன்றைக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் நாட்டப்படட்டும், அவர்கள் பரம்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் இன்னைக்கு காலையில வந்தது? மகிழ்ச்சியா இருக்குதா? ஆமென், 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 ஆமென். பாருங்க, இது கேளுங்க.
லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் பேசின மெசேஜ் தொடர்ந்து கேளுங்க. காதுகளில் எங்கள் முற்பிதாக்கள் உம்முடைய கிரியைகளை எங்களுக்கு என்ன பண்ணாங்க, அறிவித்தார்கள். அதை கேளுங்க. கேட்க 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 வேற விஷயங்களை வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆமென். இந்த ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிப்பார்னா அந்த கிருபைக்கு சான்றா உங்களையும் வைப்பார். இந்த ஆளா குடிச்சுக்கிட்டு இருந்த ஆளு போதகர் ஆயிட்டாரு. எப்படி இருக்குது பாருங்க. மறுதளிச்சால கடவுள் அவருடைய விசுவாசத்துக்கு சான்றா மாத்திட்டார். கிருபை அலங்கரிக்கும் உங்க வாழ்க்கையை. பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஆமென். இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம், நம் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சபையில் கூட பாருங்க, பிரசங்கத்துக்கு அப்புறம் ஆஃபரிங் எடுக்கிறோம். சில சொல்ல முன்னாடி கூட எடுக்கலாம், அதெல்லாம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. முதல்ல ஜனங்களுக்கு நிறைய கொடுக்கணும். கிரேஸ் கிவ்ஸ் சம்திங். ஆமென். இப்போ பெற்றதிலிருந்து அந்த நிறைவிலிருந்து நாம் திரும்ப என்ன பண்ணலாம், அவருக்கு செலுத்தலாம். ஆமென். அதனால எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பண்ணுறது, சில நேரம் டைம் இல்லைன்னா முன்னாடி செய்கிறது பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் கொடுக்கறது கூட எதுக்கு அடையாளமாக இருக்குது? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு உண்டாக்கவில்லை. இதை எது எனக்கு உண்டாக்குச்சு? உங்கள் பிரியம், உங்கள் அன்பு எனக்கு இதை உண்டாக்குச்சு. அதை நீங்கள் எண்ணுவீங்கன்னா உங்கள் தகுதிக்கு மேலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தைகள் எல்லாம் வேணும்னே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது உங்களுக்குள்ள ஆழமாக போய் சேரணுங்கிறதுக்காக. உங்கள் தகுதிக்கு மேலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் தகுதிக்கு மிஞ்சின ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை நீங்கள் செய்வீங்க. உங்கள் தகுதிக்கு மிஞ்சின சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஏன்னா இயேசு எதை பெற்றுக்கொள்ள பாத்திரரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரராக அவரது கிருபை உங்களை மாற்றி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுக்கலாம். ஆர் கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் யூ கேன் ஷோ தெம். ஹல்லேலூயா. பாடல் பாடும்போது